நாங்கள் கதை சொல்ல வந்துட்டோம். எனக்கு ஹாரர் ஸ்டோரி எனக்கு வாயில் வந்துருச்சு. ஹாரர் ஸ்டோரி ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பீஸா சாப்பிட போகிறோம். பீஸா இது யார் வாங்கிட்டு வந்தது? டேய், நீ தான் நான் பீஸான்னு சொல்லுவியே. நான் வாங்கி கொடுத்தேன் உனக்காக தான். அடடடா, எனக்காகயா? ஜாலி. ஹாய், பீஸாவா? இது ஜெல்லி பீஸாச்சே. இது உங்களுக்கு எங்கே கிடச்சிச்சு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது காரமாக இருக்காது. அடடா, இந்த மழை காலத்தில் எப்படி இனிப்பு சாப்பிட்றது? இது இப்போதைக்கு வேண்டாம், மழை காலம் போட்டு நான் வாங்கி தரேன். இதை தூக்கி போட்டுடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. இதோ இந்த பசங்க தான் சாப்பிடுங்க, அதுக்கு தான் வாங்கி கொடுத்தேன். சரி குண்டு ஆசனா என்னடி பாட்டு? சரி ஓகே. வந்துட்டு இந்த பீஸா வந்துட்டு யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க மழை காலத்தில். என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. வெளியே மழை பெய்யுது, காமிக்கிட்டுமா? அதை பாருங்க. டேய் இல்லா, இங்கே பாருங்க. இப்போ நான் ஜன்னல் கூட ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். மழை பெய்யுதா? தெரிதா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியே எல்லோரும் பத்திரமா இருங்க, மழை பெய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டோம். யோசனை அந்த பாட்டெலாம் ட்ரெண்டிங்கு. ஓகே, இப்போ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீஸா எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்றேன். இப்போ சாப்பிட்டதோடு சரி, இதுக்கு மேலே சாப்பிடாதீங்கள். மழை பெய்யுது, அதனால் நீங்கள் சாப்பிட வேண்டாம். பிஞ்சிட்டேன். இந்தாங்க பீஸா பாதியோடு வந்துச்சு. ஓகே, கதை சொல்லலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். பாட்டி அம்மா சொல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு 3 நண்பர்கள் இருந்தாங்களாம். அவங்க 3 பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்களாம். நம்ம 3 பேரும் இன்றைக்கி சுடுகாடுக்கு போயிட்டு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு சுடுகாடு பக்கத்தில் போய் நின்னாங்களாம். சுடுகாடு பக்கத்தில் போய் நின்னோன்னே ஒருத்தன் ஓடியே போயிட்டானான். ஐயோ, எனக்கு இந்த சுடுகாடு பார்த்தாலே பயமாக இருக்குது, நான் வரலப்பா இந்த ஆட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டானான். அப்புறம் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸு, சரி வாடை நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனாங்களாம். போனோன்னே இன்னொருத்தன் என்ன சொன்னான், இங்கே என்னவோ எரிஞ்ச மாதிரிலாம் இருக்குடா, என்னவோ அங்கே எரியுது இங்கே எரியுது, எனக்கு வேறு பயமாக இருக்குடா, வேறு நாய் வேறு ஊழ விடுற சவுண்டு கேட்குதுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா உனக்கு பயமாக இருந்தால் நீ வேணா போ, நான் போய் பார்த்துட்டு வரேன், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். போனோடனே அங்கே ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்னோன்னே அவனை யாரையோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சான். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி நடித்து இருக்கிற மாதிரி இருந்துச்சான். அதனால சொல்லிவிட்டு பயந்து போயிட்டு அப்படியே வாங்கி போய் அங்கேயே செத்து போயிட்டானான். சரின்னு சொல்லிட்டு காலையில் 2 நண்பர்களும் என்னடா இது நம்மளோட ஃப்ரெண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம்மா 2 பேருமே சேர்ந்து. அப்புறம் ஊர் மக்களையும் கூட்டிகிட்டு போனாங்க. போய் பார்த்தா அங்கே அவன் செத்து போயிட்டான். எல்லாமே என்ன சொன்னாங்களாம், ஐயோ அவனை பேய் தான் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரியவர் மட்டும் அவர் பக்கத்தில் போய் பார்த்துட்டு அவனை பேயும் அடிக்கலை, ஒன்றும் அடிக்கலை, அங்கே இருக்கிற ஆணியில் அவனோட செயின் மாட்டி அவன் செத்து போயிட்டான், அதனால் பேயின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி சும்மானாச்சுக்கு பேயின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டை போடுங்க. ஓகே, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்பி விலாக்ஸ் அல்மாஸ் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்பி விலாக்ஸ் அல்மாஸ் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.